குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த ஸ்ரீகிருஷ்ணர் சிலை திருமலையில் பெருமாளுக்கு பக்கத்துலேருந்து எடுத்ததுங்க. இது இந்த தரிசனம் பண்ணுங்க. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஸ்ரீகிருஷ்ணனோட கூட பிறந்தவங்க மொத்தம் எத்தனை பேருன்னா 7 பேருங்க. 6 பேர் இறந்துட்டாங்க. 7வது ஒன்று, இவர் 8வது. 7வது பலராமன், 8வது கிருஷ்ணன். என்னன்னா வசுதேவர் அவருக்கும் அவர் மனைவிக்கும் இந்த குழந்தைங்க பிறந்ததுங்க. எப்படி இதை பற்றி சொல்லணுன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு கதையை ஒன்று சொல்கிறேங்க. மரிசின்னு சொல்லிட்டு ஒரு சன்னியாசிங்க, மரிசின்னுட்டு ஒரு சன்னியாசி. அந்த சன்னியாசி என்ன பண்ணால், பகவான்கிட்ட ரொம்ப பிரார்த்தனை பண்ணாங்க, குழந்தை வர வேணும்னு சொல்லிட்டு. அது பகவான் தாங்க குழந்தை கொடுக்கணுன்னா பகவான் தான். பகவான்கிட்ட வேண்டி அழுது கதறி போனால் தான் பகவான் கொடுப்பார். அவர் சன்னியாசியாக இருந்தாலும் எப்படின்னா குடும்பத்து சன்னியாசிங்க, அந்த காலத்தில் அப்படி இருப்பாங்க. பகவான்கிட்ட கேட்ட உடனே பகவான் உனக்கு 6 குழந்தை பிறக்கும்னாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷங்க. 6 குழந்தை பிறக்குதே, நமக்கு என்னான்னு பார்க்கும்போது 6 குழந்தை பிறந்ததுங்க. அட்டிய ஸ்ட்ரெச்சில்லைங்க, அட்டிய ஸ்ட்ரெச்சில் 6 குழந்தைங்க. 6 குழந்தையும் எப்படின்னா, இப்போ ஒன்று 2 குழந்தை ஒட்டி பிறந்ததுன்னா ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடுறீங்க. இப்போது 6 குழந்தையும் ஒன்றா பிறந்ததுங்க. அவர் என்னடான்னாரு. இது அப்போ அவருக்கு ஒரு அசரீரி வருதுங்க. இது பகவானோட திருவிளையாடல் அப்படின்னு சொல்லுது. ஓகே அப்படின்ட்டு மரிசி என்ன பண்ணார், அவருடைய கடமையை பார்க்க ஆரம்பித்தார். இந்த 6 குழந்தைங்களை என்ன பண்ணிச்சு, உடம்பு ஒட்டி இருக்குதே, ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருந்தாலே கஷ்டம். 6 குழந்தை ஒட்டி இருந்தால் எப்படி? அந்த 6 குழந்தைய என்ன ஒரு டிசிஷன் எடுத்தாங்கன்னா, இனிமேல்ட்டு நம்ம 6 பேரும் மீண்டும் ஒரு தாயாரின் கர்ப்பத்தில் பிறக்கக்கூடாது, திருப்பி நம்ம கர்ப்பவாசம் செய்யக்கூடாது, இதுவே இருக்கட்டும்ன்றதுக்கோசரம் என்ன பண்ணாங்க, பகவான்கிட்ட நல்லா இந்த 6 பிள்ளைங்களும் பிரார்த்தனை பண்ணிச்சுங்க. அது பகவான் அருள் புரிகிற நேரங்க. எல்லாமே பகவான் ஒரு 3 கஷ்டம் கொடுத்தா கூட நல்லதுக்கு தாங்க கொடுப்பாரு, அப்படி எடுத்துக்குங்க. இவர் நமக்கு பகவான் நமக்கு இப்போது மோட்சம் கொடுக்க போகிறாரு, திருப்பி நம்ம கர்ப்பத்தில் நுழைய போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 குழந்தைங்க நினச்சின்னு இருக்கும்போது, காலநேமின்னு ஒரு அரக்கன்க, அவன் என்ன பண்ணிட்டான், நீ பிறக்கணும் திருப்பி அப்படின்ட்டாங்க. ஏன்னா பொறாமை உலகத்தில் பொறாமைங்க. அண்டை வீட்டுக்காரன் நல்லா இருந்தானா அடுத்த வீட்டுக்காரனுக்கு பொறாமை, அக்கா தங்கச்சியிலே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பொறாமை. இது உலகங்க. இது அந்த காலத்துலேருந்தே இருக்குது போல் தெரியுது. அவன் பாட்டுன்னு பகவானை கேட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு மோட்சம் வேணும்னு கேட்குறான். இந்த காலநேமி பெரிய ராட்சசன்லாம் நிறைய சக்தி இருக்குதுங்க. இப்போது தேவ அசுரரில் பார்த்தா கூட தேவர்களை விட அசுரருக்கு தாங்க சக்தி ஜாஸ்தி. அவங்க தான் பூமாதேவிகிட்ட சொல்லி கடைசியில் பூமாதேவி நீக்கு சண்டை உங்களுக்குள்ளே வேணாம், பூமிக்குள்ளே போய் நீ ஆட்சி செய்யுன்னு சொல்லிவிட்டு அந்த பாதாளத்தில் அசுரர்கள் ஆட்சி செய்கிற மாதிரி பண்ணாங்க. நவ் ஐ கம் டு தி பாயிண்ட். வாட் இஸ்னா, இவன் என்ன பண்ணான் காலநேமி, அந்த ராட்சசன் நீ திருப்பி பிறக்கணும் அப்படின்னா இந்த 6 குழந்தைங்க. ஏன்னா அவன் ஒரு சன்னியாசி, அவன் ராட்சசனாக இருந்தாலும் அந்த எல்லாம் தெரிஞ்சவன். அவன் உடனே சொல்லிட்டு போயிட்டான். அப்போது நாரதர் வந்தார். நாரதர்கிட்டே இந்த 6 பிள்ளைங்களும் அழுகுது. நான் திருப்பி பிறக்க வேணான்றதுக்கோசரம் தான் பகவான்கிட்ட நான் ஜபம் பண்ணியிருந்து பகவானை ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். இந்த காலநேமி இது மாதிரி எனக்கு சாபம் கொடுத்துட்டானும் போது நாரதர் சொல்கிறாரு, என்னென்ன சாபம் கொடுத்தான் உனக்கு? மீண்டும் பிறக்கணும். மீண்டும் பிறக்கணுன்னு தானே கொடுத்தான். பிறந்த உடனே நீ செத்துருவைய
அப்படின்றாரு. என்ன நீங்கள் 6 பேரும் பிறந்தீங்கன்னா பிறந்த உடனே செத்துருவீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் சொன்னாருங்க. இப்போது நான் சப்ஜெக்டுக்கு வராங்க. இந்த காலநேமி தான் அடுத்த ஜென்மத்தில் வந்து கம்சனாக பிறகுறாங்க. அதனால் என்ன பண்ணுறான், கம்சன் வந்து சகோதரிக்கு பிறக்கிற குழந்தை இருக்குது பாருங்கள், அந்த குழந்தைய வந்து கொன்னுன்றதுக்கோசரம் அந்த சிறையிலேருந்து வசுதேவர் வந்து அந்த குழந்தைய எடுத்துன்னு வந்து அது சொல்கிறாங்க பாருங்கள், குழந்தைய கொண்டு வந்து கொடுக்குறாருங்க. நீ கொன்னுடுன்னு சொல்லிட்டு வசுதேவர் குழந்தைய கொடுக்கறதுக்கோசரமே அவருக்கு மனசில் அதை மாதிரி ஒரு விகல்பமும் இல்லாமல் கொடுக்குற மாதிரி செஞ்சாங்க. ஏன்னா அந்த 6 குழந்தை போன ஜென்மத்தில் இருந்ததுங்களா, 6 பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க இந்த ஜென்மாவில் வசுதேவருக்கு பிள்ளையாக பிறந்தது, குழந்தையாக பிறந்தது. இந்த 6 குழந்தையும் செத்து போனோம் இல்லை, அதுக்கோசரம் தாங்க இது. என்ன ஆச்சு, முதல் குழந்தைய கொண்டு கம்சன்கிட்ட வந்து வசுதேவர் சொல்கிறாரு, என் மனைவிக்கு பிறந்த முதல் குழந்தை இது அப்படின்னும்போது, அப்போ கம்சன் பாருங்கள், அது குழந்தைய வந்து பார்த்த உடனே அவன் மனசு வந்து யாருக்கு, கம்சனுக்கு, 8வது குழந்தை தானே நம்மளை சாகுன்னு அசரீரி நம்மளை சாகடிக்கும்னு சொல்லிச்சு, முதல் குழந்தைய நம்ம அவனுக்கு கொடுத்துடலாமே, போட்டோம் பாவம் வச்சுன்னு இருக்கட்டுமே, 8வது குழந்தைய மட்டும் கொன்னா போதுமே அப்படின்னு நினைக்கும்போது, இந்த பேக் ஃபெலோ நாரதர் என்ன பண்ணார் தெரியுங்களா, டர்ட்டி ஃபெலோ. அவர் சொல்லி வசுதேவரை வந்து நீ போன்னு சொல்லும்போதே அவர் வந்தார். என்னப்பா நீ அந்த குழந்தைய இது பண்ணுற, நீ மனசை கலைச்சிட்டாரு, குழந்தைய கொன்னுடுப்பா, அவருக்கு வசுதேவருக்கு பிறக்கிற குழந்தைய கொன்னுடு நீ அப்படின்னாரு. குழந்தைய கொல்லுன்னு நாரதர் சொன்னார். நீங்கள் பாருங்கள், பாரத யுத்தத்தில் கூடங்க அஸ்வத்தாமன் வந்து பாண்டவர்களோட குழந்தைங்களை கொல்றாங்க. அப்போ துரியோதனனே சொல்கிறான், இந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணிச்சு, ஏன் அஸ்வத்தாமா அந்த குழந்தைகள் பாருங்கள். துரியோதனன் வந்து வெரி பேட் பாய், அவனே என்ன சொல்கிறான், அந்த குழந்தைங்களை ஏன் கொன்ன அப்படின்றான். இது எதுக்கு சொல்கிறேன், குழந்தைங்களுக்கு மேலே வந்து ஒரு பற்று எல்லாருக்கும் வரும். இப்போ சப்ஜெக்டில் சொல்கிறாங்க, வசுதேவர் என்ன பண்ணுறாரு, குழந்தைய வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. ஏன்னா இவர் சொல்லிட்டாரா, நீ இந்த குழந்தைய எடுத்துன்னு போய் ஒன்று பண்ணோடனே நாரதர் வந்து சிலுமிஷம் பண்ணிட்டார் கம்சன்கிட்ட. கம்சன் என்ன பண்ணால், நாரதர் சொன்ன உடனே வசுதேவா இங்கே வா அப்படின்னா, என்னன்னா இந்த குழந்தைய கொண்டுட்டாங்க. இது மாதிரி வந்து 6 குழந்தையும் கொண்டுட்டான். 7வது குழந்தை தான் பலராம, 8வது குழந்தை தான் ஸ்ரீகிருஷ்ணன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, பகவானோட படைப்பில் ஒரு படைப்புக்கும் ஒரு காரணம் இருக்குதுங்க. சட்டுன்னு ஒருத்தன் வந்து கூணாக இருந்தான், குருடாக இருந்தான், குஷ்டரோகியாக இருந்தான்ட்டு அவனை யாரும் நீங்கள் தப்பாக மனசில் சட்டுன்னு நினைக்காதீங்க. தெர் இஸ் எ ரீசன் பிஹைண்ட் திஸ், புரியுதுங்களா? இது மாதிரி நான் அரிய தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். டிலக் ஸ்ரீதரன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் கொடுக்குறது பூரா நான் வந்து முழுக்க ஆன்மீகம் சம்மந்தமாக தாங்க கொடுப்பேன். அதர் தென் தட்டு ஒரு வீடியோ போட மாட்டேங்க நாங்கள். தேங்க்யூ, பை. ஹர 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 மகாதேவ்.